கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோ வழக்கில் சிக்கினார். புக்கிரவாரி கிராமத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் 15 வயது சிறுமியிடம் காதலிப்பதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதனால் 2 மாதம் கர்ப்பமான சிறுமிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் விக்னேஷ் பிடிபட்டார். குழந்தைகள் மீதான வன்கொடுமைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் அரசின் சமூக நல்வாழ்வுத்துறை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி மாவட்டம் முக்கொம்பு அருகே அரசு தொடக்கப்பள்ளியில் 7 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 55 வயதான ஆசிரியர் போக்சோ வழக்கில் சிக்கினார். போதாவூர் அரசு பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு ஆசிரியர் ஜெயராஜ் சூசைநாதன் பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதனையடுத்து மாணவியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் ஆசிரியர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சப்படும் சூழ்நிலையை ஸ்டாலின் அரசு ஏற்படுத்தியுள்ளதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.